இந்தியாவில் மாசடைந்த நகரமாகவும் மக்கள் ஆரோக்கியத்தை அழித்து நச்சுக்காற்று சூழ்ந்த நகரமாகவும் மாறியுள்ளது டெல்லி. அந்த வரிசையில் இன்று வந்து ஜோராக பட்டியலில் சேர்ந்திருக்கிறது நம் சிங்கார சென்னை. டெல்லியைப் போலவே வேலை தேடி வெளியூர் மக்கள் வந்து தங்கும் இந்தியாவின் முக்கிய நகரம் நம்ம சென்னை மாநகரம். தூய காற்றின் நகரம் என்று ஒரு காலத்தில் பெருமை பேசப்பட்ட சென்னை நகரம் இன்று நச்சுக்காற்றின் நகரமாக மாறிய அபாயத்தில் உள்ளதாக புள்ளி விவரங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று சென்னை மக்கள் சுவாசிக்கும் காற்று அன்ஹெல்தி என்ற தரத்தோடு பதிவாகி இருப்பதை சென்னை ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஏர் பொல்யூஷன் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்மை சுற்றி இருப்பது வெறும் தூசி மட்டுமல்ல, பிளாஸ்டிக், ஈயம், ஆர்சனிக், குரோமியம் போன்ற கனிம நச்சுக்கள், பூஞ்சை வித்துக்கள், பாக்டீரியாக்கள், புற்றுநோய் ஊக்கிகள், ஹார்மோன் சீர்குலைப்பு ரசாயனங்கள். இவைகள் நம் உடலை துளைத்து நம் நுரையீரலை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்துவிடும் என்கின்றனர். சென்னையில் இன்று ஒருவர் தினமும் சுவாசிக்கும் காற்றின் மூலம் மட்டும் சுமார் 190 பிளாஸ்டிக் துகள்கள் அவரின் நுரையீரலில் புகுந்து கொண்டிருப்பதாக ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. தியாகராய நகர், ரிச்சி தெரு, பாரிஸ் கார்னர், ஜாம் பஜார், வேளச்சேரி பகுதிகள் நச்சுக்காற்றின் மையமாக மாறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பிளாஸ்டிக் மறுசுழற்சி மையங்களில் முறையான கண்காணிப்பு இல்லாதது, அரசு போக்குவரத்து மற்றும் காலம் கடந்த வாகனங்கள் உமிழும் புகை மண்டலத்தாலும் காற்றின் தரம் கந்தகம் கலந்து சுவாசிக்க தகுதியற்ற ஒரு சூழ்நிலையை சிறிது சிறிதாக மாற்றி வருவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் அரசின் அலட்சியத்தால் சாலைகளில் குப்பை மற்றும் கழிவுகள் எரிப்பு, மருத்துவ கழிவுகள் முறையான கண்காணிப்பின்றி கொட்டப்படுவது உள்ளிட்டவை இந்த நச்சுக்காற்றுக்கு காரணமாகவும் கூறப்படுகிறது. மேலும் மாநகராட்சி குப்பை வண்டிகள் சரியாக பராமரிக்கப்படாமல் அள்ளப்படும் குப்பைகள் மீண்டும் சாலைகளில் சிதறிக்கொண்டு செல்லும் அவலத்தால் சிறு குழந்தைகள், பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள், பெண்கள், ஆண்கள், நோயாளிகள், வேலைக்கு செல்பவர்கள் என அனைத்து மக்களும் பாதிக்கப்படும் அவலம் தொடர்ந்து வருகிறது. இது வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மட்டுமல்ல, இது மக்களின் ஆரோக்கியம் மற்றும் அவர்களின் உயிர் பிரச்சனையும் கூட. மக்களின் நலனே முதலிடம் என்று கூறி தன்னைத்தானே சிறந்த முதல்வன் என தற்பெருமை பேசும் முதல்வரே, உங்களின் மாடல் ஆட்சி இந்த நச்சுக்காற்றுக்கு எதிராக எப்போது செயல்படும் என கேட்கிறார்கள் மருத்துவ நிபுணர்களும் பொதுமக்களும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நாளுக்கு நாள் தன் நிர்வாக திறனை இழந்து வரும் திமுக அரசின் கவனத்திற்கு இன்று இத்தனை சுவாச பிரச்சனையோடு வாழும் சென்னை மக்கள் நாளை அதுவே புற்றுநோய், மார்பக புற்றுநோய் மற்றும் சுவாசநிலை சிதைவுகள் என உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கும் இந்த காற்று மாசுபாட்டையும் சுகாதாரமற்ற சென்னையையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும். டெல்லியின் அனுபவம் நமக்கு பாடமாக அமைந்தோம். நாம் இன்னும் அதே பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்பது கொடுமை என எச்சரிக்கின்றனர் மருத்துவ நிபுணர்கள். டெல்லியின் துயரம் நாளை சென்னையில் நிஜமாக மாறுவதற்கு முன் ஸ்டாலின் விழித்துக் கொண்டு மக்களை காக்க வேண்டும். இல்லையெனில் மக்கள் மிக பெரும் ஆபத்தை எதிர்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் எனவும் எச்சரிக்கிறார்கள் மருத்துவ நிபுணர்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இனியவன் முத்து.